ஜேசிபி எடுத்து தூக்குங்கடா, சன்லைட்டை போடுங்கடா அப்படின்ற கணக்கா பேட்டைக்காரன் போட்டி நடத்தும் வல்லும் புயலமான சுப்பிரமணிய குடும்பத்தார் நாங்கள் தான் உங்களை அடிக்க போகிறோம் தார் அப்படின்னு யாரோட இவன் பாலை தூக்கி கலாசரான் பாலுக்கு விசுவாசமாக இருக்கிறான். ஆட ஜாக்கு உனக்கு தாண்டா ஜோக்கு அப்படின்னு மொதல் பால் ஸ்டார்ட் பண்ண கணக்கா அடிக்கிறாங்க. ஆடடா ஆரம்பிச்சுட்டாங்கடா சன்ரைஸ், கொம்ப இறங்கிடுச்சு மாமா அப்படில அடிக்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு அடிங்க, இந்த பக்கம் ஒரு இடிங்க. பாலை நான் நல்லா விடுவேங்க, பரவசத்தை தேடுவேங்க. என்னடா அடியா அடிக்கிறானுங்க, இடியா அடிக்கிறானுங்க, பேட்டை தூக்கி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒரு அடி லோஜாக், அந்த பக்கம் ஒரு அடி அம்மாஜாக். பூஜாக்கடா கேட்ச் பிடிச்சிடுவானா மாப்பிள்ள, நீ கவலைப்படாத. கேப்பில் அபிஷேக் சர்மா நீ அப்படியே போயிடுமா, 34 ரன்னுக்கு போவேன். அடுத்து வந்துட்டான்டா வார போஷனு என்ரிச்சு கிளாஷனு அப்படின்ற கணக்கால் வந்தான். குமுருட்டு பொருன்னு அடிக்கிறான். அப்படியே போங்கடா, கமர் கட்டு வாயில் போட்டு சாப்பிடுங்கடா. என்ன ஆடாடா அந்த பக்கம் ஒரு அடிங்க, ஏந்து கையை நின்று தட்டுங்க அப்படின்னு ஓனரே ஏந்து பெருமைப்பட, ஐயா எனக்கு எதுக்கு சார் நன்றி, எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு மழை, நான் அப்படி என்ன பண்ணேன் சொல்லுங்கள் சார், நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு பேட்டை தூக்கி காட்டுவேன். இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேட்டுக்குள்ளே ஹெல்மெட்டுக்குள்ளே பேட்டுன்ற கணக்காக இருக்குது. அட போங்கடா, இவனுங்க நிறுத்த மாட்டானுங்கடா. நான் படுத்து வேண்டுறேன் ஜெய் ஜக்கம்மா ஒரு விக்கெட்டு ஒன்று கொடுமா. மாப்பிள்ளை விக்கெட்டு நீ வெளியே போட கேப்பில் அப்படின்னு சொல்ல வர புதுசாக இருக்கானுங்க. டிராமி செட்டு தலையில் கொட்டா இருக்குங்க அப்படின்னு 102 ரன் அடிச்சு போட்டான்டா. மேட்சை அவனே முடிச்சு போட்டான்டான்ற கணக்கா. அதுக்கப்புறமும் இது நிற்காது மாமா, இது ஓடும் பறக்காது அப்படின்ற கணக்கா பேட்டு தூக்கி காட்டுவேன். மாப்பிள்ளை கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு கமிஞ்சி கிட்ட சொல்ல. அந்த பக்கம் ஒரு அடி அடிக்கிறாங்க. என் பேர் கிளாஸ்னு வார போஷனு. யாரா நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு ஆர்சிபி பவுலர்ஸ் கதி கலங்க. எல்லாருமே 50 அடிச்சிட்டாங்க ஆர்சிபி பவுலர். நான் கேட்சை நல்லா பிடிச்சிட்டேங்கன்னு சொல்ல. அப்பாடா 67 ரன்னோடு போனானே, ஆளை முடிக்காத போயிட்டானேன்னு சொல்ல. வரவெல்லாம் அடிக்கிறாங்க, வந்தவாசி போகிறாங்க அப்படின்னு படுத்துக்கிட்டே பிடிப்பாங்க. ஏந்து அவனுக்கு கையை தட்டுவாங்கன்னு சொல்லும் போது நோ பால். அப்புறம் சட்டிங்களா என்கிட்ட கூலி மிச்சமாகனு உங்களை என் கான்ட்ராக்டில் சேர்த்தேன் பார்த்தியா, உங்களை சொல்லணும்டா வெளியே போங்கடா, ரெட் லைட்டு உள்ளே வரேன்டா, பச்சை லைட்டுன்னு ரவதோசை வர. அடுத்து ஒரு அடி அடிக்கிறான்டா, எவன் வரவன் போகிறவெல்லாம் அடிக்கிறான்டா, ஆர்சிபினே பார்க்க மாட்டான்டான்னு சொல்ல. வாங்க மேட்ச் கடையில் ஃபன் பண்ணுவோம், ப்ராங்க் பண்ணுவோன்னு குனிராட்டம் விளையாட. எழுந்து நின்று கத்துங்கடா, 278ன்னு சுற்றுங்கடா, நம்ம ரெக்கார்டு நாமளே உடச்சிட்டோண்டான்னு கத்த. 4க்கு வெளியே நின்று என்னடா பண்ணுற, 4க்குள்ளே பாலை தடுடான்னு சொல்லும்போது 4க்கு வெளியில் தாங்க தடுக்குவேன், 4 நாங்கள் கொடுக்குவாங்கன்னு சொல்ல. ஆர்சிபி பவுலர் அங்கங்கே காமெடி பண்ணுவாங்க, கோடி குஞ்சு எடுத்து பிடிப்பாங்க, பாலை நாங்கள் விடுவாங்க அப்படின்னு சொன்னேன். 287 ரன்னா அப்பாடா, அவனுங்க ரெக்கார்டு அவங்களே முடிச்சிட்டாங்களே, என்கிட்ட சலச்ச பண்ணுறதுக்கே உங்கள் பார்த்து அவங்கள பெற்று போட்டு அனுப்புகிறாங்களாடா அப்படின்னு ஆர்சிபி எல்லாம் கத்த. மாப்பிள்ளை இதெல்லாம் ஒரு ரன்னே கிடையாது, ஓமாப்பி வேம்புலி அடிக்கிற அளவு உங்ககிட்ட கால் பாலாக இருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ரோஸ் வச்சிட முடியாது. ஐபிஎல் போட்டியில் ஆர்சிபி அடிக்கிறது ஒரு கஷ்டமா அப்படின்னு கேட்க, நான் பாலம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல. அந்த பக்கம் ஒரு அடிங்க, இந்த பக்கம் ஒரு இடிங்க அப்படின்னு. ஐயோ தலையில் தான் அடிச்சுக்கணும் போல இருக்கே, தலைவாசலை தேடிக்கணும் போல இருக்கே, இவனுங்க என்னடா இவனுங்களே அடிக்கிறானுங்களே, மேட்சை இவனுங்க முடிச்சிருவானுங்களான்னு எட்டி பார்க்கையிலே எகிப்து போகையிலே என்ன. அந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் ஒரு இடி அப்படின்னு. லாஜாக்குங்க பாஜாக்குங்க எங்களுக்கு மோஜாக்குங்க, நாங்கள் அடிப்பாங்க, இதெல்லாம் ஒரு ரன்னாங்க அப்படின்னு. ஆர்சிபி ஆடா இது அறவேக்காடா தாண்டா போகும்டா அப்படின்னு. ரெட் லைட் எரியுது, விராட் கோலி அவுட்டு. ஈறுகளில் பிரச்சனையா, உங்கள் டூத்பேஸ்டில் உப்பு இருக்குது, டூத்பேஸ்டில் உப்பா, 42 ரன்னுக்கு வெளியே போகுங்க, அடுத்து நான் சொல்லுறேங்க அப்படின்னு. சிக்ஸ் மேட்ச் முடிங்கடா, மேட்ச் பண்ணுடா அப்படின்னு சொல்ல. 100 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க ஆர்சிபி, ஒரு வேளை மேட்சை வின் பண்ணிடுவாங்களும், கவலைப்படாத மாமி, நான் முட்டி கீழே போட்டு மந்திரம் போடுறேன். ஜெய் ஜக்கம்மா ஜனகராஜ் வாய்ஸோடுமா என்ன, எந்த நேரத்தில் மந்திரத்தை போட்டானோ, ஜாக்ஜன் துரை இன்னைக்கு ஜாங்கின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு. 7 ரனுக்கு வெளியே போக. ஓடி விளையாடு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. பட்டிதார் 9 ரனுக்கு வெளியே போக. மடக்கி அடி பண்ணுறா மட்டம்பேட்டி சாங்குக்கு நான் டான்ஸ் ஆடுவேன்டா அப்படி. டூப்ளசிஸ் மறுபக்கம் அடிக்க. மேட்ச் நான் எகிப்துலேருந்து எட்டி பிடிப்பான்டான், எகிரி தூத்துக்குடிக்கு போவான்டா அப்படின்னு சொல்ல. தூத்துக்குடிக்கும் செங்கல்பட்டுக்கும் அப்படின்னு 68 ரன்னுக்கு வெளியே போவாங்க. அடுத்து டிகே வந்துட்டாருங்க, ஆர்சிபியை காக்க போகிறாருங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் மாப்பிள்ளை போடு அப்படின்னு கமல் சார் சொல்ல. குறும்படத்தை போடுங்கடா, குறுக்க நின்று வாசிங்கடா, இது விக்கெட்டுடா, குத்துடான்னு சொன்ன போடுங்கடா எனக்கு அமைஞ்சு சொல்ல. சவுகான் 0. நீங்கள் திருந்த மாட்டீங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா, அவங்க திருந்தவே இல்லை. ஆர்சிபிஎன்ஸ் திருந்தலாம். நான் சொல்கிறேன் இருடா, நான் அடிக்கிறேன், வேம்புலி ஒன்னாச்சு நான் தூக்குறேன்டா அப்படின்னு. டிகே மறுபக்கம் அடிக்க, நான் அடிக்கிறேன்டா அவங்கள. ஆனால் இவனுங்க என்னடா கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க, கரெக்டும் விற்க மாட்டானுங்கன்ற கணக்கு. ஒரு ரெட் கலர் லைட்டு லூமோர் போயிட்டு 19 ரன்னுக்கு வெளியே வந்தார் ரவதோசை ரவா மாப்பிள்ள. அவர் அடிக்கையில் மேட்ச் வின் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு அடிங்க, இந்த பக்கம் இடிங்க. டிகே பேட்டை தூக்கி காட்டுறாருங்க. இஸ் த சிக்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆஃப் த. நாங்கள்லாம் யாருங்க, முத்துப்பாண்டி கோட்டையில் வந்து எங்களை அடிக்க முடியுமா, இது முத்துப்பாண்டி அது என் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல. நான் 8ல் எஸ்ஆர்ஹெச்சை பழக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் ஒரு அடி. ஏம்மா என்னடா ஆச்சு, இந்த டிகேக்கு மேட்சை காக்க ஆர்சிபிக்காக வந்திருக்காரு, பாலை நாங்கள் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்ல. அந்த பக்கம் ஒரு அடி, இந்த பக்கம் அடி. உறுதியுடன் போராடி டிஎம்டி கம்பீர் ஆடுகளா, எங்களுக்கு வேறெங்கும் விற்பனை இல்லை, 83 ரன்னுக்கு போகையிலே அப்படின்னு சொல்ல. கடைசி வரையும் போராடி ஆர்சிபி வாரி அடிக்கிறாங்க, உசுரத்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல. 258 ரன்னுக்கு அடிச்சிட்டாங்களா, அடப்பா இவங்களா. என்னடா சன்ரைஸ் இது
அட போங்கடா இது ஒரு மேட்ச் ஆடா பெருசா வின் ஆகும்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் அவனுங்களே வந்துட்டாங்க. பரவாயில்ல ஏந்து நின்று கையை தட்டுவான் அப்படின்னு எஸ்ஆர்ஹெச்லாம் கத்த மேட்ச் நம்ம வின்னு மாப்பிள்ள கையில் பபுள் காம் ஒட்டிக்கிச்சு கேப்பில் அப்படின்னு சொல்லும்போது போடு குமுக்கு ஐசில் கடி சமுக்கு அப்படின்னு 25 ரன் 262 ரன் அடிச்சு ஆர்சிபி மனதார பாராட்டுங்கள் மல்லாக்க கீழாட்டுங்கள் நாங்களும் வின்னுங்க ஆர்சிபிக்கு பண்ணுங்க.